ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 13வது நாள் 13வது திருப்பாவை பாசுரத்திலே ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய தேச அனுபவமும் பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி. கிருஷ்ணாவதாரத்திலே அசுரர்களும் ராமாவதாரத்திலே ராட்சசர்களும் எதிரிட்டு மாய்ந்து போனார்கள் அப்படின்னு இதிகாச புராணங்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த அசுர ராட்சச உபய வர்க்கத்தினர் கூட ஆச்சாரியர்கள் காலத்திலே மடிந்தார்கள் அப்படின்னு சொல்றதிலே இங்கே ஒரு குறையும் இல்லை. நம்மாழ்வார் நமக்கு காட்டினார், பொலிக பொலிக என்றும் அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் வகையில்லை தொண்டீர் அப்படின்னு காட்டினார். எம்பெருமானார் காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்மாழ்வார் முன்னமே சாட்சா்காரம் பண்ணி அருளி செய்தார். அப்படிங்கறதுனாலே இந்த பாட்டிலே அசுர ராட்சச விநாசம் ஆச்சாரியர் சார்வபௌமர்கள் செய்தார்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்படி பெருமை வாய்ந்த ஆச்சாரியர்களுடைய திவ்ய கீர்த்திகளை எப்பொழுதுமே அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு பல பக்தர்கள் காலக்ஷேப ஸ்தலத்திற்கு சென்று சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்றார்கள். கிள்ளிக் களைந்தானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி. அசுர ராட்சசர்களை மற்ற மதங்களை கண்டித்து வேரற மாய்த்து செய்த ஆச்சாரிய சார்வபௌமர்கள் அவர்களினுடைய திவ்ய கீர்த்திகளை பாடிக்கொண்டு அவர்களுடைய ஸ்தலத்துக்கே காலக்ஷேப ஸ்தலத்திற்கு அவர்கள் சன்னிதானத்துக்கு அவர்கள் எப்பவும் செய்யக்கூடிய காலக்ஷேப ஸ்தலத்திற்கு சென்று சேர்ந்தோம் அப்படின்னு இந்த ஆச்சாரிய அனுபவத்திலே ஜெயதி திசா முகேஷு எதிராஜரயகா படகா அப்படின்னு எதிராஜ சப்தத்திலேயும் சுவாமி வேதாந்த தேசிகன் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கிறார். இதிலே ஒரு ரசமான அனுபவம், கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படின்னு சொன்னால் இதிலே சொல்லக்கூடிய ஆய்மகள் கள்ளம் கொண்டிருப்பதாக வைத்து அதை தவிர்ந்து தங்களோட கலக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதாக இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட தன்னை சுதந்திரனாகவோ அந்நியசேஷபூதனாகவோ நினைப்பது கள்ளம். கள்ளம்னா என்னது? களவு வழின்னு சொல்றோம். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட நம்மை சுதந்திரன் தான், நாமே சுதந்திரனோ எம்பெருமானை தவிர மற்றவர்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது கள்ளத்தனம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே கச்சி நகரில் விளங்கும் கள்வர் என்னும் பெருமாளுக்கு பாடின பாட்டு உண்டு. பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதன்னு அப்படின்னு சொல்லக்கூடியது. உன்னை கச்சி கள்வா வென்றேதுவது என் கண்டு வென்றோதுவது என் கண்டுன்னு சொல்றார். உன்னை கச்சி கள்வா அப்படின்னு. அப்போ ஆத்ம அபகார கள்ளமே பாவங்கள்ல தலையானது அப்படின்னு சொல்லப்படுறது. தன்னுடையது, இந்த ஆத்மா தன்னுடையது அப்படின்னு நினைக்கிறது தான் கள்ளத்தனத்திலே தலையானதுன்னு. அப்படிப்பட்ட கள்ளத்தை இந்த நெஞ்சான நினைக்கிறது கூட ஒரு மகா பாபம் அப்படின்னு சொல்றார்கள். அப்போ பகவத் பாகவத சேஷத்துவத்தினுடைய எல்லையிலே நிற்கக்கூடிய உத்தமமான நிலையைத்தான் இங்கே சொல்லப்படுகின்றது. சரி, அப்ப பகவத் பாகவத சேஷத்துவத்தினுடைய எல்லையிலே நிற்கும் பொழுது அதுதான் உத்தமம்னு சொல்றீர்கள். பின்ன இங்கே கள்ளம் புகுவதற்கு என்ன வழி இருக்கு? அப்போ கள்ளம் புகவில்லைன்னா எப்படிப்பட்ட கள்ளத்தை தவிர வேண்டும்னு சொல்றீர்கள்? பகவத் பாகவத சேஷத்துவத்தினுடைய எல்லையிலே நிற்பது உத்தமம்னு சொல்றீர். கள்ளம் புக வழியே கிடையாது. அப்படியே ஒரு கால் கள்ளம் புகுந்திருந்ததுன்னு சொன்னா எந்த விதமான கள்ளத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கேள்வி. கள்ளத்திலே பல வகையான கள்ளங்கள் உண்டு. எப்படின்னா, அணியரங்கன் திருமுத்தத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுகு கண்டு யானும் இசைந்து உடனே எண்ணுகலோ இருக்கும் நாளேன்னு குலசேகர ஆழ்வார் பாடினார். அப்படி அடியார்கள் குழாங்களுடன் கூடி
திருவாய்மொழிப்படியே மொய்மாம் பூம்பொழில் பொய்கை அப்படின்னு திருவாய்மொழிப்படி அனுபவிக்க ஆசைப்படுபவர்கள் சிலர். இலங்கையிலே சீதா பிராட்டியை கண்டு திரும்பும் பொழுது மதுவனத்திலே புகுந்த வானர முதலிகள்லாம் வானரங்கள்லாம் அனுபவித்ததே அப்படி அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டிருப்பவர்கள் சிலர். இல்ல தனியா ஏகாந்தமா அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த தனித்திருந்து ஏகாந்த அனுபவம் பண்ணுவதை கள்ளமாக கருதுபவர்கள். அதனால என்ன சொல்றார்கள், கைவல்ய அனுபவம் பண்ணுவது போலே தனியா செய்யக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது எங்களை எல்லாம் வஞ்சித்து செய்யக்கூடியது, அதனாலே கள்ளம். அதை தவிர்த்து எங்களோடு கலந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இங்கே கள்ளம் தவிர்ந்து கலந்து இருக்க வேண்டும்னா ஏகாந்த அனுபவம் வேண்டாமே, எங்களோடு சேர்ந்து அனுபவிக்க வாராய் அப்படின்னு சொல்றார். மற்றொரு விதமான கள்ளம் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல காட்டுறார். நாங்கள் புள்ளின்வாய் கீண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரான் எம்பெருமானையும் பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தான் அப்படின்னு ராமனையும் அவனுடைய கீர்த்தி மாலைகளை நன்னாக பாடுபவர்கள். இதற்கு காரணம் என்ன? யசோதை பிராட்டி கண்ணனை அழைக்கும் போது எப்படி அழைப்பாளாம், கண்ணா இங்கு வா அப்படின்னு சொல்லாமல் வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே அப்படின்னு சொல்லுவாளாம். கரிய குழல் செய்யவாய் முகத்து என் காகுத்த நம்பி வருக இங்கே அப்படின்னும், வாமனமூர்த்தி இங்கு வா, ராமபிரானே இங்கு வா என்றும், என் சித்தாயர் சிங்கமே சீதை மணாளா அப்படின்னு அழைப்பாளாம். அதனாலே அதற்கு தகுந்த பெயர்களை எல்லாம் நாங்கள் சொல்லி அனுபவிக்கிறோம். நீ ராமனை சொல்லாமல் கிருஷ்ண குணானு சிந்தனத்தை மட்டுமே பண்ணி கொண்டிருக்காயே, இதுவும் கள்ளத்தனம். ஆக இந்த கள்ளத்தை தவிர்த்து நந்தன் மதலைன்னு சொல்லக்கூடிய கண்ணனையும் காகுத்தனையும் நவின்று பாடக்கூடிய எங்கள் கோஷ்டியிலே கலந்து உபாய அனுபவம் பண்ணப்பாராய் அப்படின்னு சொல்றாளாம். ஆக தனியாக நினைத்து அனுபவிக்கக்கூடிய தனி அனுபவம் அப்படிங்கிறது அது நமக்கு ஏற்புடையது அல்ல, கூடியிருந்து குளிர வேண்டும்னு சொல்லும்படியா எங்களோடு சேர்ந்து உபாய அனுபவமும் பண்ணப்பாராய் அப்படின்னு அழகான அனுபவத்தை இங்கே காட்டி இந்த பாசுரத்திற்கு ஏற்றதான திவ்ய தேசம், இந்த திவ்ய தேச மங்களாசாசனத்தை பார்த்தால் பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளாள் அப்படின்னு சொல்றதுனாலே ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் ஆரா வமுதே, அப்பொழுதைக்கப்பொழுதும் அனுபவிக்க அனுபவிக்க அமுதமாய் இருக்கக்கூடியவன் ஏறார் கோலம் திகழும்படியாய் எழுந்தருளி இருக்கின்றானே திருக்குடந்தையிலே என்று திருக்குடந்தை தேசத்தை மங்களாசாசனம் செய்வதாக எடுத்துக்கொள்ளலாம். எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய தேசங்கள் பல உண்டு. திருவெக்கா, திரு எவ்வுள், திருவரங்கம், திரு அன்பில், திருப்பார்க்கடல் அப்படின்னு இவ்வளவு தேசங்கள் இருந்த பொழுதிலும் இந்த தேசத்தையே சொல்லக்கூடியதன் காரணம் என்ன? திருமழிசையாழ்வார் முதலிலே சொல்லும் பொழுது நாகத்தனை குடந்தை என்ன பள்ளிகோலத்திலே கிடந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் திருக்குடந்தையில இருக்கான் அப்படின்னு முதலிலே எடுத்து காட்டுகின்றார். அதனாலே எவ்வளவு தேசங்கள் எம்பெருமான் பள்ளிகோலத்திலே எழுந்தருளி இருந்தாலும் கூட இந்த திவ்ய தேசம் மிக பொருத்தமாக ஆண்டாள் பாசுரத்திற்கு அமைந்திருக்கின்றது அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் எம்மானே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த திவ்ய தேசமே இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆஹா, ஆச்சாரிய அனுபவத்திலேயும் சுவானுபவம் அப்படிங்கிறது நமக்கு பிரசக்தி கிடையாது. கள்ளம் தவிர்ந்து உபாய அனுபவமும் சேர்ந்திருந்து நாம் செய்ய வேண்டும். அந்த உபாய அனுபவமும் ஆச்சாரிய சார்வபௌமர்களினுடைய கீர்த்தியை பாடிக்கொண்டு அவர்கள் சந்நிதியிலே சென்று காலக்ஷேபத்தை நன்னாக கேட்க வேண்டும். சூக்ஷ்மமான அர்த்தங்களை ஆச்சாரியன் வாயிலாக அடிபணிந்து கேட்க வேண்டும் என்று ஆச்சாரிய அனுபவத்திலேயும் திவ்ய தேச அனுபவத்திலே பள்ளி கோலத்திலே கிடந்து எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானானவன் ஆறாவமுது
தேன் போன்றவன், பால் போன்றவன், அமுது போன்றவன், எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்திங்கிறது பிறக்காதபடிக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும்படியான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் திருக்குடந்தை தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றாள் இந்த 13வது பாசுரத்திலே. அடுத்த திவ்ய தேசத்தினுடைய அனுபவத்தை அடுத்த பாசுரத்திலே கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.